இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மோட்டோரோல வந்து புதுசா லான்ச் ஆயிருக்க ஜி ஸ்டைல்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஃபோன பத்தி தான் ஃபுல்லா என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்க போறோம். இன்னும் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகல. லான்ச் ஆன உடனே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபோன பார்க்குறப்பே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்த இந்த எட்ஜ் 60 ஃபியூஷன் மாடல் மாரியே இருக்கும். பட் ஆனா என்னன்னா, இதில ஸ்டைலஸ் மட்டும் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைஸுமே அண்டர் ஒரு 25க்குள்ள வரும்ன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மெத்தடான்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். பட் இதில ஐபி ரேட்டிங்லாம் கொஞ்சம் வந்து ரெட்யூஸ் ஆகிற மாரி நமக்கு இருக்கும். ஓகே, என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர்டிஸ்டி ஆர்டிஸ்டரி ஹேண்ட் ஸோ வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நம்மளால. இதில வந்து அதான் நெறைய டேப்பு, ஐபேட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாரி இதில வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கிற மாரி இதுக்கு பின்னாடி லேக் அண்ட் வெதரா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அது ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட் ஆன் த கோ. சினிமா இன் வியூ ஆஃப் பாக்கெட். ஓகே, இதில வந்து பிஓஎல்இடி சூப்பர் ஹெச்டி டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில வந்து நமக்கு டிஸ்ப்ளேல வந்து ஆ ஆல்மோஸ்ட் ஒரு 6.7 இன்ச்சஸ் பிஓஎல்இடி டிஸ்ப்ளே வந்துருது. சூப்பர் ஹெச்டி டிஸ்ப்ளே ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான அல்ட்ரா ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்மூத்னஸ் நமக்கு வந்து குடுக்கும். அண்ட் தென் வந்து மல்டிமீடியாவுக்கு வந்து வந்து சவுண்ட்க்கு நமக்கு ஃபுல்லா வந்து டால்பி அட்மாஸ் இருக்கு. ஹை ரெசல்யூஷன் ஆடியோஸ் நமக்கு சப்போர்ட் இருக்கு. அண்ட் தென் ஸ்டூடியோ குவாலிட்டி மியூசிக்ஸுமே நம்மளால என்ஹான்ஸ் பண்ணி கிளியரிட்டியா வந்து கேட்டுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய பிக்சல் குவாலிட்டி, அதாவது கேமரால பெட்டரான பிக்சல் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அது என்னன்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவோட டெப்த் அண்ட் தென் லைட்டிங், பிரைட்னஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த ஃபோட்டோஸில நமக்கு தெளிவா தெரியும். ஸோ செல்ஃபீஸ்லேயுமே நல்ல ஒரு இது இருக்கும் மோட்டோரோல பொறுத்தவரைக்கும். கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். இதில எப்படி இருக்க போகுது தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் என்ஹான்ஸ் தி ஃபோட்டோஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதில டீப்பான ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் கிடைக்க போகுது. இங்க மட்டும் லைட்டா ஃபைனா வந்து இரேஸ் ஆகுற மாரி தோணுது. பட் நல்லாயிருக்கு. அண்ட் தென் நைட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 700 சென்சார்னு ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்காங்க ஓஎஸ்ல. ஸோ அது நைட்ல ஏதோ ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் போர்ட்டபிள் ஃபோட்டோ பூத்து. ஸோ இதில வந்து கேலரி இருக்காது. அவங்களுக்கு தனியா ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஃபோட்டோஸ் பொறுத்தவரைக்கும் இதான். நெக்ஸ்ட் இதோட 40 ஹவர்ஸ்க்கான பேட்டரி. ஸோ 40 ஹவர்ஸ்க்கான பேட்டரின்னு சொல்றாங்க. 5000 எம்ஏஹெச் பேட்டரி. அத சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட்ஸ் வந்து டர்போ பவர் சார்ஜர் குடுத்துறாங்க. ஸோ பாக்ஸ்லேயே வந்து வந்துரும். அண்ட் தென் 15 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்காம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் தான். அண்ட் 15 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா நமக்கு வந்து 1 நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஃபோன் வந்தா தான் நமக்கு தெரியும். ஓகே, இதோட ப்ராசஸர பொறுத்தவரைக்கும் ஸ்னாப்டிராகனோட 6S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 256 ஜிபி வேரியன்ட் வந்து வருது. அண்ட் ரேம்லாம் நமக்கு வந்து வேரியன்ட் இருக்கும். அதில எது வேணுமோ நம்ம ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். ரேம் அதிகமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்டோரேஜ் அதிகமா இருந்தா கண்டிப்பா ஃபோனோட ஃபாஸ்ட்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ இதில வந்து இவங்களோட யூஐ இருக்கும். நெறைய நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்படுறத. அண்ட் செக்யூரிட்டிக்குமே இவங்க நெறையா வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கும். அண்ட் தென் பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு பேரிங் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம சிஸ்டத்த வந்து ஃபோன்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இது போல ஃபீச்சர் நல்ல ஒரு ஃபீச்சர். இது வந்து நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு மோட்டோரோலாவ பொறுத்தவரைக்கும். நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அண்ட் தென் லேக் எதுவும் இல்லாம ஆக்சுவலா அந்த மிரரிங் சொல்லுவோம் இல்லையா? ஸ்க்ரீன் மிரரிங் அதுதான் வந்து கிட்டத்தட்ட. ஸோ அது பெர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதோட மெமரிய பொறுத்தவரைக்கும் 8 ஜிபி LPDDR4X ரேம் வந்து குடுத்துடுறாங்க. அண்டு ஆன் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 15ல வந்து வரப்போகுது. ஸ்னாப்டிராகனோட MD6 Gen 3 மொபைல் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்துரும். ஸோ ஃபேஸ் அன்லாக்குமே வந்து வந்துரும். திக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷனுமே வந்து வந்துரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு இது. சென்சார்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ராக்ஸிமிட்டி சென்சார், அப்புறம் வந்து ஆம்பியன்ட் லைட் இருக்கு. ஆம்பியன்ட் லைட் சென்சார் ஒண்ணு இருக்கு. ஆக்சிலரோமீட்டர், கைரோஸ்கோப்பு, அப்புறம் சேர் சென்சாரு. சேர்லாம் வந்து நமக்கு ஃபோன் பேசுறது, சேர் வேல்யூஸ்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா? அதான் அந்த சென்சார் இது. அண்ட் சென்சார் ஹப்பு, அண்ட் தென் மேக்னெட்டோமீட்டர்னு ஒண்ணு இருக்கு. காம்பஸ். காம்பஸ்லாம் வந்து இதில வந்து வந்துரும். ஸோ அதுதான் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து நமக்கு 2 கலர். ஸோ ஓகே. ஹாட்டா இருக்கிறப்ப இந்த மாரி இருக்குமா? கூலா இருக்கிறப்ப நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு இத நான் வந்து கவனிக்கல இத. அண்ட் தென் இந்த ஸ்டைலஸ் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டைலஸ் யூஸ் பண்ணி நம்மளால எது வேணா நோட்ஸ் எடுத்துக்க முடியும். ஸ்கெட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில இருக்கு.
அண்ட் தென் அதில் என்னென்ன இருக்குன்றது நம்ம கையில் வரப்போ தான் தெரியுது. நிறையா வந்து மென்ஷன் பண்ணியில்ல. மேபி இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுறது ஏன்னா பட்டன்ஸு அது போல் எதனா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இருக்கும்னு நான் வரும்போது. ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.